வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வெளி உலகம் உங்களை மதிக்கவில்லை என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடனே இருக்கக்கூடிய எஸ் என்று இழுத்து வைத்த நபர்களும் உங்களை மதிக்கவில்லை என்றால் உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இப்பொழுது சிம்மம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. வெளி உலகம் உங்களை மதிக்காமல் இருந்தால் அதை தாங்கிக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சொந்த குடும்பத்திலேயே நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போல தோன்றினால் அந்த வழி மிகவும் ஆழமாக இருக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டதற்கு காரணம் சில முக்கியமான உறவுகள். அது காதல் உறவு வீட்டுக்கு தெரிந்ததாக இருக்கலாம், அல்லது நண்பர்களால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக கூட இருக்கலாம். ஒருவரை நம்பி நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டோ ஒரு முதலீடு செய்துவிட்டோ இப்பொழுது அந்த ஒரு முதலீடானது உங்களுடைய கைகளுக்கு வராமல் பணம் மட்டும் செலவழிந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைமைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். இது எல்லாமே யாரால் ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எஸ் என்ற இழுத்து வைத்த நபரால்தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அனைத்து இடங்களிலும் உங்களுக்குன்னு இருந்த மரியாதைகள், மானங்கள், நீங்கள் சம்பாதித்து வைத்த நல்ல பெயர்கள் என அனைத்துமே அந்த ஒரு நபரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே கெட்டு போயிருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் அந்த ஒரு நபருடன் சேர்ந்தால் ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனா ஒன்றே ஒன்று, இந்த ஒரு நேரத்தில் சமீபத்தில் உங்களுடைய மனதிற்குள் தோன்றும், ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன், ஆனால் இப்பொழுது அந்த ஒரு நபரினால் என்னுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்கள் குடும்பத்திற்காக எடுத்த முடிவுகள் தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தருணங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் செய்த தியாகங்களை யாரும் கவனிக்கவில்லை என்று கூட உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது நிச்சயமாக பொருந்தும். ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று மட்டும் யோசிக்க மாட்டீர்கள். மற்றவர்கள் நம்மளை என்ன பேசினார்கள் என்று அந்த ஈகோவையும் கோபத்தையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு அவர்களை என்ன செய்யலாம் என்று நீங்கள் இதுவரைக்கும் யோசித்த நாட்கள் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் சிம்மம் ராசிக்காரங்களை குடும்பத்தில் தங்களுடைய பங்களிப்பு முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை என்று நீங்கள் உணர்ந்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள இருக்கலாம். பலமுறை பதில் சொல்ல நினைத்தும் குடும்ப அமைதிக்காக நீங்கள் அமைதியாகவே மாறிவிட்டீர்கள். அந்த மௌனங்கள் உங்களுடைய பலவீனமாகவே மற்றவர்கள் கருதி இருப்பார்கள். ஆனால் அது உங்களுடைய பலவீனங்கள் கிடையாது. உறவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே தான் அப்படி நீங்கள் அமைதியாக நின்று கொண்டும் இருந்தீர்கள். நீங்கள் எந்த ஒரு தவறை செய்தாலும் அதை நீங்களே சரி கட்ட முடிந்த ஒரு நபர்களும் நீங்களாகவே வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் உங்களை புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ நபர்கள் உங்களின் மீது நிச்சயமாக இன்னும் தவறுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல சூரியனை போல பிரகாசித்த உங்களின் நல்ல பெயர்களுக்கு யாரோ செய்த சதியால் களங்கங்கள் என்பது ஏற்பட்டிருக்கும். அது வேறு யாரும் கிடையாது, உங்களுடனே இருக்கக்கூடிய அந்த எஸ் என்ற இழுத்து வைத்த நபர் தான். அது வரைக்கும் உங்களுடைய முகங்களும் சரி, உங்களுடைய வாழ்க்கைகளும் அவ்வளவு பிரகாசமாக, எங்கு சென்றாலும் பிரகாசமாகவும், எதை செய்தாலும் மனதிற்குள் ஒரு சந்தோஷமாகவும் மட்டுமே தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் அந்த நபர் செய்த ஒரு சின்ன விஷயத்தால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கஷ்டங்களும் கவலைகளும் இன்னும் ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய மரியாதைக்கு பெரிய ஒரு சோதனைகளை கூட நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். என்னுடைய நல்ல பெயருக்கு இப்படிப்பட்ட அவமானங்கள் ஏன் ஏற்பட்டது என்று நீங்களே மனதிற்குள் வருத்தப்படும்படியான சில நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். நான் சுத்தமானவன் என்பதை நிரூபித்து இழந்த கௌரவத்தையும் மரியாதைகளையும் மீட்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு போர்க்களத்தையே சந்திக்க வேண்டியதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. அந்த போராட்ட காலகட்டத்தில் நீங்கள் இழந்த நிம்மதியும் தூக்கங்களும் உங்களுடைய மனதை வெகுவாகவே பாதித்திருக்கலாம். நிச்சயமாக நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் தொடங்க ஆரம்பிக்கும். சிம்மம் ராசிக்காரங்களை இனிமேல் இந்த ஒரு தேதி முதல்
தாயின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். உங்களுடைய தாயானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எனக்கு இவ்வளவு பணம் வேணும், அவ்வளவு பணம் வேண்டும் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ஒரு நல்ல இடங்களுக்கு சென்று வர வேண்டும். மன நிறைவுடன் நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும். குடும்பத்தை விட்டு பிரிந்த உறவுகளை நீதான் எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் என்ற சின்ன சின்ன ஆசைகளை மட்டும் அவர்கள் உங்களிடம் இன்னும் கேட்டுக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய வீண் பிடிவாதத்தால் அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்து கொடுக்காமலே இருப்பீர்கள். ஆனால் இனிமேலாவது உங்களுடைய தாயார்கள் கேட்ட விஷயங்களை செய்து பாருங்கள். அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படியே மாறிவிடும். அந்த அளவுக்கு உங்கள் மீது முழு பைத்தியமாகவே மாறிவிடுவார்கள். என்னுடைய மகன் நீதான், என்னுடைய மகள் நீதான் என்று உங்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வைப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு தாயாரின் சின்ன சின்ன ஆசைகளை உங்களால் முடிந்த ஒரு ஆசைகளை அவர்கள் இருக்கும் வரைக்கும் நீங்கள் எப்படியாவது நிறைவேற்றி வைத்தீர்கள் என்றால் அவர்களின் மனது மிக பெரிய அளவில் ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக அடைந்துவிடும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது நிச்சயமாக பிறக்கும். எனவே அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். உத்தியோகத்தில் சாதகமான ஒரு சூழல்கள் அமையக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழில் கல்வியில் மேன்மை என்பது ஏற்பட போகிறது. நெருக்கமானவர்களுக்கான சில பணிகளை மேற்கொண்டால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். புதிய பொறுப்புகள் மூலம் வளர்ச்சி என்பது கிடைக்கப் போகிறது. சமூகத்திலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் உங்களை தேடி புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இப்பொழுது உங்களை தேடி வரும். இந்த பொறுப்பை நம்மால் சுமக்க முடியுமா என்ற தயக்கங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருக்கக்கூடாது. அந்த புதிய பொறுப்புகளை உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்து உங்களை அடுத்த கட்ட உயர் நிலைமைக்கு கொண்டு செல்லும் படிக்கட்டுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். உங்களின் தலைமை பண்பு உலகிற்கு உறக்க தெரிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது ஆரம்பித்து விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபங்கள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. சிம்மம் ராசிக்காரங்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சோதனை தான். ஒரு நாள் நல்ல வருமானம் கிடைக்கும், மற்றொரு நாள் எதிர்பாராத சவால்களாக நிறைந்திருக்கும். சூரியனின் ஆதிக்கம் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை குணத்துடன் தொடர்பு படுத்தப்படுவதால் இனிமேல் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் முழு கண்ணாகவும் எப்படி வியாபாரத்தை மேம்படுத்தலாம், எப்படியெல்லாம் வாடிக்கையாளர்களின் சூட்சமங்களை பிடிப்பதற்கு அறிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். இப்படிப்பட்ட ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இப்பொழுது நிச்சயமாக பிறக்கும். எனவே அந்த சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவும் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். உத்தியோகத்தில் சாதகமான ஒரு சூழல்கள் அமையக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களின் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். தொழில் கல்வியில் மேன்மை என்பது ஏற்பட போகிறது. நெருக்கமானவர்களுக்கான சில பணிகளை மேற்கொண்டால் அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். புதிய பொறுப்புகள் மூலம் வளர்ச்சி என்பது கிடைக்கப் போகிறது. சமூகத்திலும் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலும் குடும்பத்திலும் உங்களை தேடி புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இப்பொழுது உங்களை